அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாக நம்மலாம் நல்ல மனசு வருவாங்க, நல்லா இருப்போம். நிச்சயமாக இன்றைக்கி ஒரு 3 செய்தியோடு வந்திருக்கேன். பேப்பர் படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு வலியுறுத்திட்டே இருக்கேன். ஏன் பேப்பர் படிக்கணும் அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் நல்லா தெரியும், அதே மாதிரி செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய 3 செய்தி என்னென்னா, சிறுவர்கள் வாகனங்கள் ஓட்டுவது பெற்றோர் ஊக்குவிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. சிறுவர்கள் ஓட்டும்போது எங்கேயாவது விபத்து ஏற்படுத்திடுவாங்க. அது வண்டிக்கும் விபத்து ஏற்படும், எதிர்த்து போகிறவங்களுக்கும் விபத்து ஏற்படும். அதனால் இரு பக்கமும் காயம் ஏற்படும். அப்படி காயம் ஏற்படுத்தினால் அந்த வாகனத்தின் உரிமையை ரத்து செய்யப்படும். ஆர்சி புக்கு ரத்து செய்யப்படும். அது போக அபராத தொகையாக 25,000 கட்டணும்னு சொல்கிறாங்க. அதனால் சிறுவர்களுக்கு 18 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வண்டி கொடுக்க வேணாம்னு செய்தி வந்திருக்கு. நமக்கு அடுத்த செய்தி என்னென்னா, இறந்த பிறகு எப்படி உயிரோடு வாழ்வது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருவள்ளுவர், ஔவையார், ராஜராஜ சோழன், இந்த மாதிரி இவங்கெல்லாம் இறந்த பிறகு உயிரோடு வாழ்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு பெரிய சாதனை செய்ய முடியலைனாலும் இந்த சிறுவன் என்ன பண்ணியிருக்கான், விபத்தில் மூளைச்சாவு அடைந்த சிறுவன் உறுப்பு தானம் மூலம் 5 பேருக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கான். நம்மளும் ஏதாவது பிறந்த நாளோ அல்லது கல்யாண நாளோ இல்லை ஏதோ விசேஷ நாட்கள்லையோ நம்ம உறுப்பு தானமாக கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி வச்சிட்டோம்னா, பின் நாட்களில் நாமளும் இறந்த பிறகு வாழலாம் அப்படின்றதுக்கு இந்த சிறுவனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். 3வது செய்தி என்னென்னா, 3ஆம் பாலினம் என்றால் நம்மளாம் ஒரு மாதிரி அருவருப்பாக பார்ப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மதுரையில் உள்ள ஆரப்பாளையத்தில் உள்ள பள்ளியில் தான் +2 வரை படிச்சிருக்காரு. அதற்கு பிறகு அவங்க அப்பா பெற்றோர்கள் அவங்க ஏற்றுக்கொண்டனால மறுபடியும் உயர்கல்வி படிக்கிறதுக்காக காமராஜர் கல்லூரியில் சேர்ந்துருக்காரு. அதில் சேர்ந்து உயர்கல்வி படிச்சிருக்காரு. இவர் என்ன படிக்கணும்னு விரும்புகிறாருன்னா, சட்டக்கல்லூரி, சட்டத்தை படித்து பெரிய ஆளாக 4 பேர்த்துக்கு உதவணும்னு நினைக்கிறாரு. நாம் இவரை பார்த்து மற்ற 3ஆம் பாலினங்கள் மேற்கொண்டு ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வருவாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.